இந்த ஒயிட் சிக்கன் குருமா செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப இதுதான் செய்வீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் ஊற்றி பிரியாணி இலை, பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அரை டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரை வணக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து பச்சை வாசம் போகிற வரை வணக்கிட்டு ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு வணக்கிட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கிற 1/2 கிலோ சிக்கனை சேர்த்திக்கலாம். இப்போ சிக்கனை 3 நிமிஷம் வணக்கிக்கோங்க. இது கூட கொஞ்சமா மல்லித்தலை, புதினா சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு ஒரு வணக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இதை இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்சியில் அரை மூடி தேங்காய், 10 பச்சை மிளகா, 20 முந்திரி, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல், அரை டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸா அரைச்சு சிக்கன்ல சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட சிக்கன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கடைசியா 4 பச்சை மிளகா சேர்த்து 2 விசில் வச்சு எடுத்தீங்கன்னா கேரளா ஒயிட் சிக்கன் குருமா ரெடி. இது இட்லி, தோசை, ஆப்பம், சப்பாத்தி, இடியாப்பம் எல்லாத்துக்கும் டேஸ்டா இருக்கும். மறக்காம ஷேர் பண்ணிட்டு சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க.